சோ மாற்றம்ன்றது வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளதான் தேவை. ஏன்னா வெளியில சுத்தி என்ன நடக்குதோ அது சோல் பிளான் படி நடக்குது. உன் சந்தோஷம், உன் நிம்மதி உன்கிட்ட இருக்கு, மத்தவங்க கிட்ட இல்ல. நான் பிறந்ததே கத்துக்கிறதுக்காக தானே, கத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு படி முன்னாடி போகணும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னா மாற்றம் இருக்காது. நம்ம வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருந்தாதான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பாசிபிலிட்டி. அனைவருக்கும் வணக்கம். இந்த 5 days retreat இந்த சீக்வன்ஸ் இதுல என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை உனக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்கா, நிம்மதியா, சந்தோஷமா, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழ்றதுக்கு, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் ஒன்று கிடைக்கும் இந்த 5 daysல. ஸோ ரெண்டாவது வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைய யூடியூப்ல நிறைய மாஸ்டர்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுல சிலது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், சிலதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அது சரியா புரிஞ்சுக்கிற அந்த ஃபைன் டியூனிங் அது ஒண்ணு இருக்கும் இந்த 5 daysல. ஸோ கொஸ்டின் ஆன்சர் மூலியமா நிறைய நம்மளோட புரிதலை வந்து ஃபைன் டியூனிங் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு மெயின். அதுக்கப்புறம் மூணாவது வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும். நான் வந்து இத்தனை நாளா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல வேற வேற ஆர்கனைசேஷன் இருந்திருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் என்னோட ஜெர்னியை ஸ்பீட் அப் பண்ணணும், என்ன பண்ணணும், ஓகே, இல்ல நான் சரியான பாதையில தான் இருக்கிறேன்னா. ஸோ இந்த மாதிரியான சில கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த 5 days சீக்வன்ஸ்ல ஸ்லோவா எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து டைரக்டா இன்டராக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமா உங்களோட கொஸ்டின்ஸ் நீங்க டைரக்டா கேட்கலாம். இந்த 5 நாள் ரிட்ரீட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நான் எதுக்கு கண்டக்ட் பண்றோம் இந்த 5 days தொடக்கமா ஒரு ஆன்லைன் ரிட்ரீட் எதுக்கு கண்டக்ட் பண்றோம்னாக்கா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம்ன்றது வரணும். ஏற்கனவே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, சில பேர் புதுசா வந்திருப்பாங்க, இல்ல சில பேர் வந்து ரொம்ப நாளும் பண்ணிருக்க மாட்டாங்க, இப்பதான் ஆரம்பிச்சு. ஸோ ஆரம்ப கட்ட காலத்துல உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான கைடன்ஸ் ஆரம்பத்துல, அதாவது அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைனாக்கா பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஆன்மீகம் என்ன, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன, அதோட ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு அந்த சரியான புரிதல் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு 5 days retreat. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம்ன்றது, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னின்றது என்னத்துக்காக, வாட் இஸ் த அல்டிமேட், எதுக்கு நம்ம தியானம் பண்ணணும், எதுக்கு நம்ம ஆன்மீக பாதையில இருக்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது ஃபண்டமெண்டல் கொஸ்டின், பேசிக் கொஸ்டின். வீட்டுல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மெடிடேஷன் பண்றாங்க அப்படின்னாக்கா அப்படியே அவங்க எங்கன்னா ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க, குடும்ப வாழ்க்கையில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, தப்பான வழியில போக போறாங்களோ அப்படின்ற வீட்டுல ஒரு பதட்டம் இருக்கும், இதை பத்தி புரியாதவங்களுக்கு. ஏன்னா நாடு அந்த மாதிரி இருக்கு, உலகத்துல சரியில்லாத சில அமைப்புகளும் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா எதையும் விட்டு போறது இல்ல, எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. ஸ்பிரிச்சுவாலிட்டினா எஸ்கேபிசம் இல்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டினா ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அங்கிருந்து ஒவ்வொரு படிப்படியா முன்னேறணுமே தவிர அதை விட்டு போறது கிடையாது. சோ உங்களுக்கு ஃபேமிலியில எதனா சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா ஃபேமிலி விட்டு போறது இல்லை. எப்படி அந்த சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணி யார் மேலேயும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம, எந்த குறையும் சொல்லாம, எப்படி நிம்மதியா வாழணும் அப்படின்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது பாயிண்ட், ஆன்மீகம்னா நிம்மதியான வாழ்க்கை. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஆன்மீகம். எல்லாமே இருக்கு சார், பணம் இருக்கு, புகழ் இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை, சொல்லிக்க முடியாத ஒரு குறை, ஏன்னா அங்க நிம்மதி இல்லை. ஸோ இந்த நிம்மதி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழ்றப்போ அங்க நிம்மதின்றது தானா. நம்ம செய்ய வேண்டிய தர்மத்தை நம்ம செஞ்சா தானா நிம்மதி வரும். தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இல்லைன்னா ஏதோ ஒரு தர்மத்துல, ஒரு நம்ம செய்ய வேண்டிய தர்மத்துல ஏதோ ஒரு உடன்பாடு இல்ல குறை இருக்காங்க, நம்ம சரியா செய்யல. சோ ஃபர்ஸ்ட் ஆன்மீகம்னாக்க அது ஒரு எஸ்கேபிசம் இல்ல, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. குடும்பத்திலே இருந்துட்டு நீங்க வியாபாரம் பண்ணா வியாபாரம் பண்ணிக்கிட்டு, குடும்பத்துல இருந்தா குடும்பத்துல இருந்துகிட்டு, உத்தியோகம் பண்ணா உத்தியோகம் பண்ணிட்டு, அதாவது உங்களோட வெளிப்பற்ற மாற்றம் எதுவும் நீங்க பண்ண மாட்டீங்க. ஆனா மாற்றம்ன்றது உள்ளுக்குள்ள நடக்கும். வெளியில நீங்க எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. மாற்றம்ன்றது உள்ளுக்குறால நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்க வந்து எந்த குடும்பத்துல பிறக்கணும், யார அம்மா அப்பாவை சூஸ் பண்ணிக்கணும், யாரையும் வந்து ஒரு பார்ட்னரா சூஸ் பண்ணிக்கணும், எந்த மாதிரி பசங்க உங்களுக்கு பிறக்கணும், எந்த மாதிரி வேலை நீங்க செய்யணும், எந்த மாதிரி சேலஞ்சஸ் உங்களுக்கு வரணும், என்னென்ன பாடங்கள் நீங்க கத்துக்கணும், எல்லாமே சோல் பிளான்ல இருக்கும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி சோல் பிளான் படி நம்மளே பிளான் பண்ணிப்போம். நம்மளோட ஸ்பிரிட் கைட்ஸோட சப்போர்ட் மூலியமா நம்மளே பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து இங்க இந்த பிறப்பு எடுப்போம். அது எடுத்த பிறகு அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுல அர்த்தம் இல்லை. சோ மாற்றம்ன்றது வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளதான் தேவை. ஏன்னா வெளியில சுத்தி என்ன நடக்குதோ அது சோல் பிளான் படி நடக்குது. ஆனா நீங்க சந்தோஷமா இல்ல, நீங்க நிம்மதியா இல்லைனாக்கா மாற்றம் உள்ளுக்குள்ளார பார்க்கும். சோ நிறைய பேர் வந்து அவங்க செய்யற வேலை பிடிக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட். ஓகே, ஒரு வேலை பிடிக்கலன்னா இன்னொரு வேலை, அந்த வேலையும் பிடிக்கலன்னா இன்னொரு வேலை பிடிக்கலன்னா நம்ம வேலையை மாத்தலாம். ஆனா நம்ம சுத்தி
இருக்கிற ஆட்கள் பிடிக்கலன்னா ஆளுங்களை மாத்த முடியாது இல்லையா? சப்போஸ் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கன்னா பிடிக்கல, என்ன பண்ண முடியும்? அவங்கள நீங்க போன் சொல்ல முடியாது. அவங்க உங்க பக்கத்து வீடு, அங்கதான் இருப்பாங்க. உங்களதும் சொந்த வீடு, அவங்களதும் சொந்த வீடு, என்ன பண்ண முடியும்? அங்கதான் இருந்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் அம்மா அப்பாவை மாத்த முடியாது, பசங்களை மாத்த முடியாது. சோ மாற்றம்ன்றது நமக்குள்ள இருக்கணும். சோ ஆன்மீகம்ன்றது ஒரு படி வளர்ச்சிக்கு, ஒரு படி முன்னேறி தன்னைத்தானே நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கிறது தான் ஆன்மீகம். இது நீங்க எந்த குருவுங்க பின்னாடியும் போக வேண்டியதில்லை, எந்த ஆசிரமத்துக்கும் போக வேண்டியதில்லை, எதையும் விட வேண்டியதில்லை. இதுதான் ஒரு குட் நியூஸ். குட் நியூஸ் என்னன்னா, பிளைண்டா யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, மூடமா யாரையும் நம்ப வேண்டியதில்லை, எந்த ஆர்கனைசேஷனும் போயிட்டு மெம்பர்ஷிப் அப்ளை பண்ண வேண்டியதில்லை, எந்த ஆசிரமத்துக்கும் போக வேண்டியதில்லை. வீட்டுல இருந்துகிட்டே, உங்க குடும்பத்துல இருந்துகிட்டே நீங்க உங்க வீட்டுல இருந்து நீங்க தியானம் பண்ணி, கிளாஸஸ் கேட்டு, புக்ஸ் கேட்டு, நீங்க கேட்ட விஷயத்த நீங்க அப்ளை பண்ணி, அதாவது உங்க தினசரி வாழ்க்கையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற உங்க மாற்றத்தை பார்த்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாம் இந்த தியான பாதையில வருவாங்க. ஓகே, நீங்க எப்ப சந்தோஷமா இருக்கிறீங்களோ அப்ப உங்களை பார்த்து உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க, இந்த பாதையில வருவாங்க. ஆனா உங்ககிட்ட மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சு தான் இருக்கு ஆனா மாற்றம் இல்ல அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சோ பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டினா வாய்ப்பேச்சு மட்டும் இல்ல, செஞ்சு காட்டு, வாழ்ந்து காட்டு. இன்னொன்னு பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல, இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னாக்கா எனர்ஜி மேனேஜ்மெண்ட். எழுதிக்கோங்க, எனர்ஜி மேனேஜ்மெண்ட். எனர்ஜி அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி இல்ல பிராணசக்தி. சோ உங்களுக்கு எவ்வளவு ஆர்ம்ஸ் இருக்கு, எவ்வளவு பைசெப்ஸ் இருக்கு, அந்த எனர்ஜி கிடையாது. இந்த எனர்ஜி சட்டில் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி, பிராணசக்தின்னு சொல்லுவாங்க, சி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. எவ்வளவு எனர்ஜி இருக்கு? நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வரும். இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, லைஃப் ஜெஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். லைஃப் ஜெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு காடமான ஒரு கோரிக்கை. என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில அப்படின்றது ரொம்ப கம்மி லைஃப் ஜெஸ்ட் இருக்கிற மாதிரி. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பியூட்டி. வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கு, நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு அப்படின்றது. நான் இன்னும் எவ்வளவு சாதிக்கலாம், நான் இன்னும் எவ்வளவு செய்யலாம், நான் இன்னும் எவ்வளவு கத்துக்கலாம். சோ இதெல்லாமே ஹை லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்குதா. ஒரு பாராமீட்டர் இருக்கு, உங்களுக்கு லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி கம்மி இருக்கா இல்ல ஜாஸ்தி இருக்கா அப்படின்னா, எதனா ஒரு புது விஷயம் அப்படின்னா எதுக்கு அந்த புது விஷயம், எதுக்கு நம்ம போறது? வீட்டுல யாருன்னா கேட்பாங்க, பசங்க கேட்பாங்க, இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க கேட்பாங்க, வெளியில ஒரு அட்வென்ச்சருக்கு போயிட்டு வரலாம், ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வரலாம், ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், ஒரு நேச்சருக்கு போயிட்டு வரலாம்னாக்கா எதுக்கு இதெல்லாம்? ஓகே, நல்லா தானே இருக்கு, சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கணுமா, கிடைக்கிறது ஒரு நாள், அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தோமா போறோம், எதுக்கு இதெல்லாம் ஊர் சுத்திக்கிட்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு லைஃப் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதாவது புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அட்வென்ச்சர்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னாக்கா லைஃப் எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். குழந்தைங்க பாருங்க, எப்பவுமே ஒரு அட்வென்ச்சரஸா இருப்பாங்க, புது புது விஷயம் பார்க்கணும், புது புது விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுதான் அவங்க சின்ன பசங்க எப்பவுமே சந்தோஷமா ஒரு பப்ளியா ஹாப்பியா இருக்கும். சோ நம்மளுக்கு தெரியாத விஷயம் நம்ம எப்பவுமே கத்துக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் மறுபடியும் அந்த மேல்படுத்திட்டு இருக்கணும், பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கணும், இன்னும் கொஞ்சம் சிறப்பா நம்ம செய்யணும். இதெல்லாமே எப்படி ஆனந்தமா வாழ்றது அப்படின்ற ஒரு சாஸ்திரம், சயின்ஸ். இந்த ஹாப்பினஸ் சயின்ஸ்ல ஒரு ஆனந்தமான வாழ்க்கை எல்லாருக்கும் என்ன தேவை? எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. உலகம் பூரா எதை தேடி நோக்கி போயிட்டு இருக்கு? சந்தோஷம், நிம்மதி. ஆனா நிறைய பேர் அந்த சந்தோஷ நிம்மதியை வெளியே தேடுறாங்க. ஆனா அந்த சந்தோஷ நிம்மதின்றது உள்ள இருக்குதுன்றது ஒரு ஞானிக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு யோகிக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு முனிவருக்கு, ஒரு சித்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதை அனுபவிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷ நிம்மதின்றது உள்ள இருக்கு, வெளியில இருக்கு. எல்லாம் தெரியுது சார், இருந்தாலும் எதுக்கு இந்த கர்மம், இந்த ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அது கர்மம், அது கர்ம பலன், அதை அனுபவிச்சுதான் ஆகணும், அதை மாத்த முடியாது. ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மாத்த முடியாது. ஆனா உன் சந்தோஷம், உன் நிம்மதி உன்கிட்ட இருக்கு, மத்தவங்க கிட்ட இல்ல அப்படின்றது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க குறை சொல்லாம இருப்பீங்க. நீங்க வீட்டுல குறை சொல்லாம இருந்தாவே உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப ரொம்ப பாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டாவது பாயிண்ட் எனர்ஜி, மூணாவது பாயிண்ட் டைரக்ஷன். நீங்க வெளியில தேடுறீங்க, வெளியில கம்ப்ளைண்ட் பண்றீங்க, இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உள்ளுக்குள்ள போறீங்க. லைஃப்ல ஒரு சேலஞ்ச் வருது, இந்த சேலஞ்சுக்கு அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், அவன் என்ன ஏமாத்திட்டான், இவன் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றீங்கன்னாக்கா அங்க நீங்க பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இல்ல. உங்களுக்கு ஞானம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, சரியான ஞானம் இல்ல. சரியான ஞானம் எதுன்னா, ஓகே சோ இதுக்கு காரணம் நான் தான், நான் எந்த ஜென்மத்துல பண்ண கர்மமோ இந்த ஜென்மத்துல இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த ஒரு சேலஞ்ச் கிடைச்சிருக்கு. கரெக்ட் தான், நம்பின ஏமாத்திட்டான், கரெக்ட் தான். பட் அவனை எதுக்கு நான் குறை சொல்லணும்? நான் தானே ஒண்ணுக்கு 2 வாட்டி நான் தானே சரி பார்த்து நடந்திருக்கணும். சோ அடுத்த வாட்டி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அடுத்த வாட்டி ஒண்ணு கொஞ்சம் நான் உஷாரா இருப்பேன், சரியானது யோசிச்சு செய்வேன் அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதும் இல்லாம டைரக்ஷன் உங்களுக்கு உள்ள போகுது. சோ வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணாம நீங்க அப்படியே அது டைரக்ஷனை உள்ள திருப்பீங்க. இதுல இருந்து நான் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன, இந்த பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்த படி நான் முன்னே போறேன். சோ இது எல்லாமே நல்லதுக்கு தான். என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ எல்லாமே நல்லதுக்கு தான். என்ன நானே ஒரு அழகான சிற்பமா
நான் செதுக்கிட்டு இருக்கேன். லைஃப் டீச்சர்ஸ் யூ லெசன்ஸ். வாழ்க்கை வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நீங்க முன்ன போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் இன்வர்ட்ஸ். புஸ்தகங்களை படிக்கிறது மட்டும்தான் பாடம் கிடையாது. இந்த மாதிரி ஆன்லைன் செஷன்ல கேட்கறது மட்டும்தான் பாடம் கிடையாது. வாழ்க்கை உங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கும். சோ வாழ்க்கை உங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கறப்போ அதை அப்படியே உள்வாங்கணும். வெளிப்பக்கம் தள்ளி இவனால அப்படியாச்சு, அவங்கனால இப்படியாச்சு அப்படின்ற கம்ப்ளைண்ட் இல்லாம அப்படியே உள்வாங்கி ஓகே நான் கத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தானே பிறந்தேன், நான் பிறந்ததே கத்துக்கிறதுக்காக தானே, கத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு படி முன்னாடி போகணும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சோ இந்த எனர்ஜி என்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த லைஃப் ஜெஸ்ட், இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. ஒண்ணு வந்து எப்பவுமே புது புது விஷயங்கள் கத்துக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 எப்பவுமே அட்வென்ச்சரஸா இருக்கும். அண்ட் நம்பர் 2 அட்வென்ச்சரஸ். அண்ட் நம்பர் 3 மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்பேஸ்ல இருக்கும். நம்மளோட ஈகோ, நான், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த அகம்பாவத்தை கொஞ்சம் சைட்ல குறைச்சிட்டு விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது சில பேர் அனுபவிச்சு தெரிஞ்சுப்பாங்க. வாய் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து சொல்லால தெரிஞ்சுப்பாங்க, சில பேர் அனுபவிச்சாதான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்க இந்த மெடிடேஷன் பாத்துல இருக்கிறப்போ தியானம் பண்ணிட்டு நல்ல புஸ்தகங்கள் படிச்சுட்டு நல்ல மெடிடேட்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு பாசிட்டிவ் மைண்டட் பீப்புளோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப குவிக்கா கத்துப்பீங்க, சீக்கிரம் கத்துப்பீங்க. இந்த பாடங்கள்லாம் சீக்கிரம் கத்துப்பீங்க. ஒரு வாட்டி பட்டா போறோம், உடனே கத்துப்பீங்க. மறுபடியும் அதே தவிர பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு இருக்கு கத்துக்க வேண்டியது, ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அடுத்து பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில அடுத்த பாயிண்ட் வந்து நீங்க சரியான பாதையில இருக்கிறீங்களா, உங்க தர்மத்தை நீங்க பண்றீங்களா அப்படின்ற ஒரு செல்ஃப் அனாலிசிஸ், ஒரு செல்ஃப் செக் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல இல்லைன்னா அந்த அவேர்னஸே இருக்காது. தப்பு உங்க மேலதான் இருக்கு அப்படின்ற விஷயமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எப்பவுமே மத்தவங்களுக்கு தான் தப்புன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே தவிர ஒண்ணு மத்தவங்களை குறை சொல்வீங்க, மத்தவங்களை தப்பு சொல்வீங்க, இல்ல அந்த சூழ்நிலையில குறை சொல்வீங்க, இல்லைன்னா கடவுள் மேல போட்டுருவீங்க. அதுக்கு என்ன பண்றது, அந்த மாதிரி பிறவி எடுத்திருக்கேன், அதுக்கு என்ன பண்றது, நான் வாங்கி வந்த வரம் அவ்வளவுதான், அதுக்கு என்ன பண்றது, என்னோட தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்ட்டு டைரக்டா ஒரு இன்விசிபிள் என்டிட்டி மேல பியாண்ட் கண்ட்ரோல், அதாவது என்னால நானே என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன். அது எப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல வரப்போ அங்க வந்து சரி எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் வாழ்க்கையில சந்தோஷமா இல்லைனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஓகே, ஒரு கஷ்டங்க இருக்கு, எனக்கு வாச்சதும் சரியில்லை, என்ன பெற்றதும் சரியில்லை, எனக்கு பிறந்ததும் சரியில்லை, நான் என்ன பண்றது இது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட சரி ஓகே, இது பல ஜென்மத்துல என்னென்ன கர்மங்க பண்ணிருக்கிறனோ அது அந்த கர்மத்து மூலியமா என்னென்ன பாடங்க கத்துக்கணுமோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சோ அது வந்து ஒரு குறையா இல்லாம இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வரணும், இதுல இருந்து நான் என்ன பாடங்க கத்துக்கணும் அப்படின்ற பேசிக் அக்செப்டன்ஸ் மோட் இருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில. சோ அது நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ், அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னா மாற்றம் இருக்காது. நம்ம வந்து செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருந்தாதான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு பாசிபிலிட்டி. அங்க அக்செப்டன்ஸ் இல்லைன்னா அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும், இந்த எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன எக்ஸாம்பிள், இந்த கர்மாவோட கான்செப்ட்ல சேலஞ்சஸ், எல்லாருக்கும் எல்லாமே அமையாது, எல்லாருக்கும் எல்லாம் அமையாது, எல்லாருக்குமே எல்லாமே அமைஞ்சிட்டாக்கா அப்புறம் என்னத்துக்கு அந்த பிறவி? எல்லாருக்குமே எல்லாமே அமைஞ்சிட்டா அப்புறம் எதுக்கு அந்த பிறவி? கத்துக்க வேண்டியது ஒண்ணுமே இருக்காது. சோ ஏதோ ஒரு குறை இருக்கும். சில பேருக்கு பணம் கஷ்டம் இருக்கும், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கும். அது நேச்சுரல். சோ அந்த இஷ்யூவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதுதான் உங்களோட டெஸ்ட். ஓகே, சோ இந்த கார்மிக் கான்சிக்வன்சஸ் வரப்போ அக்செப்டன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருக்கிற சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து எப்படி நான் பெட்டரா வெளியே வரணும். வெளியே வரணும்னாக்கா எஸ்கேப் ஆகணும்னு இல்லை, அந்த சேலஞ்சஸ்ல இருந்து எப்படி வெளியே வரணும். ஒவ்வொரு சேலஞ்சிலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலும் ஒரு சேலஞ்ச், ஒவ்வொரு சேலஞ்சிலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜென்ரலா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட்னர் எனக்கு வேணும். ஒரு ஆண் ஆகட்டும் சரி, பெண் ஆகட்டும் சரி, ஆண்களும் பெண்களும் என்ன புரிஞ்சுக்கிற ஒரு பார்ட்னர் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. உன்னை புரிஞ்சுக்கிற பார்ட்னர் யாருமா கிடைப்பாங்க? அவங்கள புரிஞ்சுக்கிறதே அவங்களால முடியல, உன்னை எப்படி புரிஞ்சு? உங்களை புரிஞ்சுக்கிற பார்ட்னர் கிடைக்கணும்ன்றது அந்த எக்ஸ்பெக்டேஷனே வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனால எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் வரும். போச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் கனவு கண்டேன், எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன். சோ என்ன புரிஞ்சுக்கிற பார்ட்னர் எனக்கு வேணும் ன்றதை விட என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா அதுக்கு அந்த கேள்வி நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி. என்ன மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நானே புரிஞ்சுக்கிறேன். நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், எதுக்காக பிறந்தேன், என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, எங்க போறேன், இது ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா?
உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிற முயற்சி தான் ஆன்மீகம். முழுமையா உங்களை பத்தி புரிஞ்சுக்கிற முயற்சி தான் ஆன்மீகம். சோ இந்த முயற்சி நீங்க பண்றப்போ மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு அவசியம். மத்தவங்க உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருந்தா போறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல கோ எக்ஸிஸ்டன்ஸ், கம்பேனியன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பாசிபிள், இதெல்லாம் சாத்தியம் தான். ஆனா புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், வாய் திறந்து சொன்னாலே புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதுல வாய் திறக்காம அவங்கள புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. சிவன் பார்வதினாலே முடியல. 2 பேரும் மெடிடேட்டர்ஸ், 2 பேரும் என்லைட்டன்ட். ஆனா 2 பேரும் எப்ப சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சோ சிவனும் பார்வதியும் வேற வேற இருக்கிறப்ப சண்டை தான். ஆனா ஒன்னாயிட்டாக்கா சண்டை கிடையாது. அதுதான் அந்த அர்த்தநாரீஸ்வர கான்செப்ட். உன்னை நீயே புரிஞ்சுக்கோ, இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்ன நானே புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு, என்ன புரிஞ்சுக்கிறது, எனக்கு எவ்வளவு யோசிச்சாலும் ஒன்னும் புரியலையே அப்படின்னா, இது யோசிக்கிறது இல்ல, சாதனை பண்றது, தியானம் பண்றது, தபஸ் பண்றது. அதாவது நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட யோசனைங்க, என்னோட பேச்சு, என்னோட செயல், இதுதான் புரிஞ்சுக்கிறது. நான் எப்படி யோசிக்கிறேன், நான் எப்படி பேசுறேன், என்னோட செயல் எப்படி, என்னோட யோசனையில ஒண்ணு கொஞ்சம் ஒரு மாற்றம், நல்ல விதமான மாற்றம், என்னோட பேச்சுல ஒரு நல்ல விதமான மாற்றம், என்னோட செயல்ல ஒரு நல்ல விதமான மாற்றம். இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல விதமான மாற்றம் இருந்தா அதுதான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினிஷனே அதுதான். உங்களோட பேச்சுல ஒரு மாற்றம், உங்களோட சிந்தனையில ஒரு மாற்றம், உங்களோட செயல்ல ஒரு மாற்றம். உங்களோட சிந்தனை வந்து உங்களுக்கும் நல்லது பண்ணுது, மத்தவங்களுக்கும் நல்லது பண்ணுது, அது நல்ல சிந்தனை. உங்களோட பேச்சு உங்களையும் ஊக்குவிக்குது, மத்தவங்களையும் மோட்டிவேட் பண்ணுது, அது நல்ல பேச்சு. நீங்க செய்யற வேலைனால உங்களுக்கும் ஒரு சந்தோஷம், மத்தவங்களுக்கு ஒரு லாபம், உங்களுக்கும் லாபம், மத்தவங்களுக்கும் லாபம். நீங்க செய்யற வேலைனால உங்களுக்கும் பலன் இருக்கு, மத்தவங்களுக்கும் ஒரு பலன் இருக்கு, அது நல்ல வேலை, நல்ல செயல். இதுதான் ஃபோக்கஸ் பண்ணும். இதுதான் லைஃப் என்லைட்மெண்ட் ஜெர்னி. என்லைட்மெண்ட் ஜெர்னினா இதுதான். கண்டினியூஸா உங்களோட சிந்தனை, உங்களோட சொல், உங்களோட செயல் ஒரு மாற்றம், ஒரு நல்ல விதமான மாற்றம், ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். இதுதான் பிராக்டிகல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுதான் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்ல. A to Z ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இவ்வளவுதான். இதுதான் பிராக்டிகல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சோ எங்க நான் மிஸ்டேக் பண்றேன், எங்க நான் தவறு பண்றேன், எங்க நான் சரி திருத்திக்கணும், எங்க என்னோட ஸ்ட்ரென்த், எங்க என்னோட வீக்னஸ், இதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரென்த் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா குணங்களும் நல்லதா இருக்காது. சோ ஒருத்தருக்கு ஒரு 8 குணம் நல்ல குணமா இருந்தாக்கா 1-2 குணம் அப்படி இப்படிதான் இருக்கும். யாரும் 100% பெர்ஃபெக்ட் இல்ல. சோ நல்ல குணத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது எது உங்களோட வீக்னஸோ, எந்த ஏரியால நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கிறீங்களோ அது மேல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு பார்க்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா உங்களோட பாசிட்டிவ் குவாலிட்டிஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இல்ல அப்படியே மெயின்டைன் பண்ணணும். உங்களோட நாட் சோ பாசிட்டிவ் எது குறையா இருக்கோ, எது நீங்க ஸ்ட்ராங்கா இல்லையோ அங்க வந்து உனக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த லெசன்ஸ், அந்த பாடங்களை கத்துக்கணும். ஏன்னா நீங்க பிறந்ததே வந்து அந்த சப்ஜெக்டை கத்துக்கிறதுக்கு தான், அந்த பாடங்களை கத்துக்கிறதுக்கு. இதுல வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க, நீ எந்த ஏரியால வீக்னு காமிச்சிட்டு இருப்பாங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லனா, நீங்க வந்து ஆன்லைன்ல மெடிடேஷன் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்றீங்க, நிறைய யூடியூப் சேனல் பாக்குறீங்க, ஓகே, நிறைய விஸ்டம்லாம் கத்துக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா வீட்டுல உங்க பசங்களை நீங்க கத்துறீங்க. அதாவது உங்க பசங்க எந்த நிலைமையில இருக்காங்க, எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க, அது எப்படி சொன்னாக்கா அவங்க அதை செய்வாங்க அப்படின்னு தெரியாம நீங்க சும்மா பிடிச்சி கத்துனீங்கன்னாக்கா அது உங்களோட வீக் ஏரியா. அப்போ ஒரு நாள் உங்க பசங்களே சொல்லுவாங்க, நீ பண்ற மெடிடேஷன்ல பெருசா யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ வேற ஏதாச்சும் டெக்னிக் ட்ரை பண்ண அப்படி, இல்லைன்னா உங்களுக்கு மெடிடேஷன் பத்தலன்னு நினைக்கிறேன், இன்னும் கூடுதலா ஒரு 2-3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு. இவங்க எல்லாம் யாரு? மிரர் ரிஃப்ளெக்ஷன். சோ நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட மிரர் ரிஃப்ளெக்ஷன். அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பாசிட்டிவா உங்களுக்கு யாருன்னா ஒன்னு ரிமைண்ட் பண்ணாக்கா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஃபைன், என்னோட எமோஷன்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. மெயினா எஸ்பெஷலி ஃபேமிலி மெம்பர்ஸ், எஸ்பெஷலி உமன், அவங்களுக்கு இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஜென்ஸுக்கு வந்து அவங்களுக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கு. அவங்களுக்கு வந்து பணம், அந்த அச்சீவ்மெண்ட், கெரியர், அதுக்கப்புறம் வந்து அந்த பேர் புகழ், அது மேல கொஞ்சம் அட்டாச்மெண்ட் இருக்கும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எமோஷனல் அட்டாச்மெண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல அட்டாச்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன் கலந்த அட்டாச்மெண்ட். சோ எங்க அட்டாச்மெண்ட் இருக்கோ அங்க உங்களுக்கு வந்து துன்பம். அது எழுதிக்கோங்க. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட மெயின், பிராக்டிகல் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கான்செப்ட். எங்க அட்டாச்மெண்ட் இருக்கோ அங்க துன்பம். அட்டாச்மெண்ட் இருக்கிற இடத்துல நிம்மதியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. சில பேர் கேட்பாங்க, சார் எப்படி சார் அட்டாச்மெண்ட் இல்லாம எப்படி சார், நாங்க வந்து நிஜமாவே அவங்களோட வெல்விஷர்ஸ், நாங்க வந்து அவங்க நல்லா இருக்கணும் தான் இப்படி பண்றோம், அது அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணலாமே, நீங்க பண்ண வேண்டிய நல்லது எல்லாமே அட்டாச்மெண்ட் இல்லாம பண்ணலாமே. அவங்களோட ஃப்ரீடமை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. மத்தவங்களோட ஃப்ரீடமை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. மத்தவங்களோட ஃப்ரீடமை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். முக்தி மோட்சம்னா என்னன்னா ஃப்ரீடம். உங்க கடமையை செய்யுங்க. ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு மகளா, ஒரு மகனா, நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யுங்க. எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க செய்யற கடமை தான் உண்மையான கடமை. எதிர்பார்ப்போட நீங்க செய்யற எல்லா செயலுமே அட்டாச்மெண்ட்.
எமோஷனல் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. என்டாங்கிள்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னும் சொல்லிட்டே போகலாம். பட் இப்போ நான் சொன்னது வரைக்கும் நீங்க கிளியரா எழுதிக்கிட்டு இதை ஃபர்தரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இந்த 5 நாளுமே சில டிப்ஸ் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் வாக்கிங் பண்ணு. வாக்கிங் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸசைஸ். முடிஞ்சா நேச்சர்ல வாக் பண்ணு. உங்களுக்குன்ட்டு தனியா ஒரு டைம் ஒதுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் உங்களுக்குன்ட்டு டைம் ஒதுக்கிட்டு நீங்க தனிமையில நேச்சரோட வாக்கிங் பண்ணுங்க. சுத்தி எதுவும் நேச்சர் இல்ல சார் அப்படின்னாக்கா பாருங்க, சுத்தி பக்கத்துல எதனா பார்க் இருக்கும் பாருங்க. ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 4 லிட்டர்ஸ் வாட்டர், ஒரு 4 லிட்டர் தண்ணி. அதாவது உங்களுக்கு கிட்னிஸ் எல்லாம் ஹெல்தியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா அப்ப கொஞ்சம் நீங்க டாக்டர் சொல்றபடி கம்மி தண்ணி குடிக்கணும். பட் உங்களுக்கு கிட்னிஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னாக்கா 4 ஹவர்ஸ் 4 லிட்டர்ஸ் வாட்டர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவை. அது ஜூஸ் ரூபத்திலயும் எடுத்துக்கலாம், இல்ல தண்ணி ரூபத்திலயும் எடுத்துக்கலாம். ஹெர்பல் டீ, கிரீன் டீ, அந்த மாதிரி லிக்விட் 4 லிட்டர்ஸ் மினிமம் லிக்விட் பாடியில போனாதான் அந்த உடம்புல அந்த டாக்ஸின்ஸ் ஃபிளஷ் அவுட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்பாடு. ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் சாப்பிடுங்க. 2 வேளை மேல சாப்பிட்டு நீங்க 3 வேளை சாப்பிட்டு பழகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதை நீங்க குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டு நீங்க இது ஒரு போனஸ் மாதிரி உங்களுக்கு. லேடிஸ் எல்லாம் 3 வேளை செஞ்சு டயர்டா வருவதில் நீங்க ஒரு 2 வேளை செஞ்சுட்டு மத்த நேரம் பசி எடுக்குது அப்படின்னாக்கா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஸோ நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ நிறைய சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜூசஸ் இந்த மாதிரி பசி எடுக்கிறப்போ அதை பார்த்துக்கிட்டு 2 வேளை சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா போறோம். நல்லா வேலை பண்றவங்க, கூலி வேலை பண்றவங்க, மூட்டை தூக்குறவங்க, கல்லு வடிக்கிறவங்க, அவங்க 3 வேளை சாப்பிடலாம். அவங்களுக்கு தேவை. ஏன்னா அவங்களுக்கு உடம்புல அந்த எனர்ஜி வேணும். பிசிக்கலா அந்த ஒர்க் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு அது தேவை. பட் நீங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, இல்ல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2 வேளை சாப்பாடு போறோம். அதுக்கு மேல சாப்பிட்டாக்கா உங்களுக்கு எனர்ஜி குறைஞ்சிரும். இது எனர்ஜி சயின்ஸோட ஃபார்முலா. ஸோ இந்த எனர்ஜி சயின்ஸ்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ். ஸோ இதை பத்தி நாளைக்கு நான் இன்னும் டீடைல்டா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் செஷன் முடிய போது கன்க்ளூட் பண்றேன் நான். ஸோ நாளைக்கு இந்த எனர்ஜி சயின்ஸ் பத்தி நான் டீடைலா சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தூக்கம். ஒரு 4 மணி நேரம் தூங்குனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அதே 10 மணி நேரம் தூங்குனீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்ச பிறகு டயர்டா இருக்கும். தூங்குனா எனர்ஜி வரும், ஆனா அதிகமா தூங்குனா எனர்ஜி போயிடும். சாப்பாடு பசி எடுக்கிறப்போ சாப்பிட்டா எனர்ஜி வரும், ஆனா பசி இல்லாதப்போ சாப்பிட்டா எனர்ஜி போயிடும். டயர்டா இருப்பீங்க, வீக்கா இருப்பீங்க, மந்தமா இருப்பீங்க, மலைப்பாம்பு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். பசி இல்லாத சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி போயிடும். ஓகே. பணம் தேவைக்கு ஏத்த மாதிரி சம்பாரிச்சீங்கன்னாக்கா நல்ல வசதியோட இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. தேவைக்கு மீறி பேராசை பிடிச்சு நீங்க பணமும் எனர்ஜி தானே. ஸோ பணமும் எனர்ஜி தான். அது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது வரைக்கும் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. அதாவது இந்த பிராபஞ்சிகத்துல ஒரு வசதியான, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதே அளவுக்கு மீறி பணம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி போட்டீங்கன்னாக்கா அங்க நிம்மதி இருக்காது, நிம்மதி போயிடும். சோ மருந்து கூட அளவுக்கு அதிகமா போனா விஷமாயிடும். மருந்துன்றது ஒரு எனர்ஜி, அது அளவோட சாப்பிட்டா எனர்ஜி, அளவு மீறினா அது விஷம். இந்த பிராபஞ்சிகத்துல இந்த பிசிக்காலிட்டியில எனர்ஜி சயின்ஸ்ன்றது பெர்ஃபெக்ட் மேட்சிங்கா இருக்கணும். ஆனா ஸ்பிரிச்சுவலா எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லிமிட்டே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனர்ஜி வந்துட்டே இருக்கும், அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட ஞானம் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா எனர்ஜிக்கு லிமிட்டே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக எனர்ஜி இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபம். ஆனா மெட்டீரியலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா அளவோட இருக்கணும், எல்லாமே அளவோட இருக்கணும். அளவுக்கு மீறினா அது விஷயமா. வாக்கிங் எவ்ரிடே நீங்க வாக்கிங் பண்ணீங்கன்னாக்கா உனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. நேச்சர்ல வாக்கிங் பண்ணீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. புது புது விஷயங்கள் ட்ரை பண்ணீங்கன்னாக்கா நல்ல ஃபுல்லா எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு தெரியாத ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எனர்ஜி வரும். அட்வென்ச்சரஸா இருக்கிறப்போ உங்களுக்கு எனர்ஜி வரும். நான் ரீசெண்டா இந்த மகாராஷ்டிரா ட்ரிப்ல போறப்போ அங்க ஒரு மேரத்தான் ரேசரை அவங்க வந்திருந்தாங்க, ஒரு பார்ட்டிசிபென்ட்டா வந்திருந்தாங்க. ரொம்ப பாக்குறதுக்கு ஒல்லியா ரொம்ப நார்மலா தான் இருந்தாங்க. நான் கேட்டேன், எப்படி நீங்க ஒரு நார்மல் பிசிக், ஹெல்தி பிசிக்லாம் இல்ல, ரொம்ப நார்மல் பிசிக், அவங்கள பார்த்தா மேரத்தான் பார்ட்டிசிபென்ட் மாதிரி தெரியவே தெரியாது. ஸோ எப்படி நீங்க 28 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் மேரத்தான் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, மாஸ்டர் எல்லாம் நீங்க சொல்றது தான், எல்லாமே மைண்ட் தான் காரணம் அப்படின்ட்டு. எல்லாமே மைண்ட் தான் காரணம். மைண்ட்ல ஒன்று டிசைட் பண்ணீங்கன்னா உங்க பாடி கோஆபரேட் பண்ணும். இது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்னேன், இந்த 5 நாளுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மோட்ல தான் நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் என்னன்னா, நீங்க மைண்ட்ல ஒன்று டிசைட் பண்ணீங்கன்னா உங்க பாடி கோஆபரேட் பண்ணும். இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஒரு 3 கிலோமீட்டர் நான் நடக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல ஐயோ என்னால எப்படி நடக்க முடியும், முடியலையே, மூட்டு வலிக்குது,
அப்படின்ட்டு நிறைய குறைங்க இருக்கும். ஏன்னா மைண்ட்ல நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா என்னன்னா ஆகட்டும், நான் இன்னைக்கு நடந்தே தீருவேன் அப்படின்னு நீங்க மைண்ட்ல டிசைட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் ரொம்ப தொல்லை கொடுக்கும். எல்லா விதத்திலயும் உங்களை டெஸ்ட் பண்ணும். பட் இருந்தாலும் நீங்க விடாமுயற்சியா முன்னாடி போயிட்டே இருக்கீங்க, பின்னாடி வைக்கல, முன்னாடி தான் அடி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2வது கிலோமீட்டர்ல இருந்து உங்க பாடி உங்களுக்கு கோஆபரேட் பண்ணி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலயுமே நீங்க வந்து மைண்ட் ஓவர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ். மைண்ட் ஓவர் பாடினா உங்க மைண்ட்ல ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க பாடி அதை ஃபாலோ பண்ணும். ஸோ நாளைக்கு வந்து நான் இந்த ஞான யோகத்தை பத்தி கான்செப்ட் எடுக்கிறேன். இந்த ஞான யோகத்துல எப்படி அந்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கலாம், கேட்கறது மூலியமா. அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் கேட்கறதுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம கேட்க கேட்க நம்ம ஞானம் எப்படி வளரும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப், 4வது ஸ்டெப், மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு ஞான யோகத்தில். ஸோ அதை பத்தி நாளைக்கு நம்ம டீட்டெயிலா பேசுவோம். பட் இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க வந்து யூ ஹாவ் டு யூஸ் யுவர் வில் பவர். உங்க மைண்ட்ல ஒன்று டிசைட் பண்ணி அதை செய்யணும்னு முடிவு எடுத்தா உங்க பாடி கோஆபரேட் பண்ணும். அது எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1. ஸோ 2வது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மைண்ட்ஃபுல்னஸ். இதை பத்தி நான் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா நீங்க எந்த வேலை செய்றீங்களோ உங்களோட கவனம் முழுமையா அந்த வேலையில மட்டுமே இருக்கட்டும். சோ நாளைக்கு நீங்க காலையில எழுந்திரிச்சு குளிக்கிறப்போ மைண்ட்ஃபுல்லா குளிங்க. வீடு கிளீன் பண்றப்போ மைண்ட்ஃபுல்லா கிளீன் பண்ணுங்க. காய்கறி கட் பண்றப்போ மைண்ட்ஃபுல்லா காய்கறி கட் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்லா காய்கறி கட் பண்றது, மைண்ட்ஃபுல்லா வீடு பெருக்கிறது, கிளீன் பண்றது அப்படின்னா நீங்க எந்த வேலை செய்றீங்களோ உங்களோட முழு கவனம் அது மேல மட்டுமே தான் இருக்கணும். வேற எந்த யோசனையும் இருக்கக்கூடாது. அது பிராக்டிஸ் பண்ணதான் வரும். இதுதான் பிராக்டிகல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ எது பண்ணாலும் முழு கவனத்தோட பண்ணணும். அப்போ பெர்ஃபெக்டா பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகாது. ஸோ இது ஒரு எனர்ஜி சயின்ஸ் ஃபார்முலா. தியானம் பண்ணா எனர்ஜி அதிகமாகும். மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணா எனர்ஜி சேவ் ஆகும், கன்சர்வ் ஆகும். நீங்க மைண்ட்ஃபுல்லா வீடை கிளீன் பண்ணுங்க, டயர்ட் ஆக மாட்டீங்க. மைண்ட்ஃபுல்லா காய்கறி கட் பண்ணுங்க, டயர்ட் ஆக மாட்டீங்க. மைண்ட்ஃபுல்லா எந்த வேலை செஞ்சாலுமே நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா நீங்க செய்யுங்க. அதாவது நீங்க ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்றப்போ எதனா யோசனை வந்துச்சா உடனே உங்களோட கவனத்தை உங்க மூச்சு மேல செலுத்துங்க. உடனே உங்களோட கவனத்தை மூச்சு மேல செலுத்துங்க. உடனே உங்களோட கவனத்தை நீங்க செய்யற வேலை மேல செலுத்துங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரசன்ட் மொமெண்ட்க்கு வந்துருவீங்க. ஏன்னா மூச்சுன்றது பிரசன்ட் மொமெண்ட்ல நடக்குது. இந்த நொடியில நீங்க மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களோட கவனம் மூச்சு மேல செலுத்தினா இந்த நொடிக்கு வந்துருவீங்க. இமீடியட்டா மைண்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னு போகாது, இந்த நொடிக்கு வந்துருவீங்க. அப்ப நீங்க மைண்ட்ஃபுல்லா எல்லாமே செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 அசைன்மெண்ட் கொடுத்திருக்கேன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இதோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். ஓகே, நன்றி.